திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். கும்ப ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக வந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்குது. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே ஜென்ம சனியிலிருந்து வக்ரமாகிறார். அப்போது வக்ரம்னா 2 பக்கமும் பேசுவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இந்த கட்டத்துக்கும் இருப்பார், அதே போல் இந்த கட்டத்துலையும் பேசுவார். அப்போ ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொஞ்சம் மனக்குழப்பங்களில் இருந்து விடுதலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது நம்ம குரு பயிற்சி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற போய் பார்த்து பயன்பெறலாம். ஆனால் இருந்தாலும் 2 கூடியவர் 3ஆம் வீட்டில் ராகுவோடு இருக்கும் பொழுது கடன் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லாபங்கள் வராட்டியும் ஓரளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செயல்பட்டாலே ஓரளவு நமக்கு நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் நீசமாகிறார். 3 குடையவர் நீசமானால் முயற்சி அதிகமாக செய்வோம், காரிய ஜெயங்கள் உண்டு, சகோதர ஒற்றுமை உண்டு, தைரியங்கள் அதிகமாகிறது. இதெல்லாமே இருந்தாலும் கூட 10ஆம் அதிபதி ஆகிறாரே, அப்போ தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் போய் நீசமாகிறது தொழில் நிலையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். தொழிலில் சில சில இடைஞ்சல்கள் சங்கடங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாயினுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது தொழிலிருந்து ஒரு நல்ல விடுதலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய செவ்வாயாக உங்களுக்கு நிச்சயமாக செயல்படுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அம்மா மற்றும் அப்பான்னு சொல்லக்கூடிய 2 கிரகமே சுக்கிரன் வாங்கிறதுனால இந்த உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 4 கூடையவர் 9ஆம் அதிபதியும் 2 பேருமே சேர்ந்து 6ஆம் வீட்டில் நோய் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அம்மா அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகன யோகங்கள் அப்படிங்கிறதுனால அவர் போய் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீட்டுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு நோய்க்காகவோ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வண்டி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக 6ஆம் வீட்டில் நீசமாகும் பொழுது அப்பாக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய காலகட்டங்கள், அப்பாவினுடைய பூர்வீக சொத்துக்காக ஏதாவது ஒரு காசு விரயம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள், ஏதாவது ஒரு பயணங்களுக்காக விரயம் பண்ண வேண்டிய காலகட்டங்களாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 5 குடையவர் 4ஆம் வீட்டில் இருந்தால் உங்கள் பேர் மூலமாக தான் வீடு வண்டி வாகன யோகங்கள் வாங்க முடியாதே தவிர உங்கள் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு அந்த அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். 5-4 தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தைகள் சுகவாசியாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்.
குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். அவரே உங்களுக்கு 8 உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 8-4 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். என்ன வாங்குனீங்கனாலும் என்ன ஒரு புதிய முயற்சிகள் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா அதில் பல மடங்கான வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ இருக்க வேண்டிய வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் தான் இருக்கார். அப்போ 7 குடைவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அல்லது கணவர் மூலமாக கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பாங்க. உங்களுக்கு துணை இருந்து ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஓரளவு குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 15ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு போகிறார். கேந்திராதிபதி கேந்திரம் ஏறினால் மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ 7, 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம். அப்போ இந்த கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்துக்கு வரும்பொழுது வீடு, மனை, சொத்து, சுகம் இதெல்லாமே சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அம்மா உறவுகள் மூலமாகவும் அப்பா உறவுகள் மூலமாகவும் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைவந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்போ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, ராகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம் ஓரளவுக்கு 70% நல்ல பலனும் ஒரு 30% தீய பலன்களும் இருக்கிறதுனால இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி நம்ம செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் வீடியோவில் முதலையே சொன்ன மாதிரி சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26, 27, 28 இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பண வரவு லாபங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11, 12, 13, 5, 6, 7 இந்த தேதிகளில் பண வரவு லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19 மற்றும் 20. அதே போல் கடன் எப்போ வரும், அதே போல் நோய் வரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாமே 21, 22, 23. அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், அப்பா மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 28, 29, 30 இதில் நீங்கள் மூவ் பண்ணலாம். அடுத்து அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனங்கள் எப்போ வாங்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 17, 18 பயணங்கள் மேற்கொள்ளணும். சென்று வரக்கூடிய பயணங்கள் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7, 8, 9 இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தேதி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.